வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கிஸ் சேனல். லாஸ்ட் வீடியோல பேசிக் ப்ராபபிலிட்டி அதுக்கான ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொன்னா, இப்ப 2 ஈவெண்ட் இருக்குன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும். அந்த நடந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுவோம். அதுதாங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A அப்படின்னு எடுத்தோம்னா, சோ இதை எக்ஸாம்பிள் இப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, A வந்து நடந்துச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிப்பா நடக்கூடிய ஈவெண்ட் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப அது கண்டிப்பா ஒரு காமனாலிட்டி இருக்கும். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A காமன் B. எக்ஸாம்பிள் இன்டர்நெட்ல வந்து நான் கூகுள்ல வந்து டிஜிட்டல் வாட்ச்னு சொல்லி சர்ச் பண்றேன். டிஜிட்டல் வாட்ச் சர்ச் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் பண்ணி முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் டைம் நான் வேற ஏதாவது சர்ச் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் வாட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்டா வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்ன சர்ச் பண்ணனோ அது ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். வந்து ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஓகே, அதை நான் சர்ச் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் வாட்ச்னு ஒரு ஈவெண்ட் வந்து நான் சர்ச் பண்ணிருக்கேன். அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் B/B மீன்ஸ் A நம்ம டிஜிட்டல் வாட்ச்னு வச்சுக்கலாம். இதை சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு Bங்கிறது என்னன்னா அதுக்கு ஏற்றப்பல அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, ஒரு ரோலிங் டைஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஃபேர் ரோலிங் டைஸ். அதோட ஸ்பெல் ஸ்பேஸ் 1 to 6 வரைக்கும் இருக்கும். அது நம்மளுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கெட்டிங் ஆன் ஈவன் நம்பர் which is less than 4. சோ ஈவன் நம்பர் என்னன்னு தெரியும், 2 4 6 தான் ஈவன் நம்பர். பட் அவங்க கேக்குறது என்ன ஈவன் என்ன ஈவன் கேக்குறாங்க, which is less than 4. less than 4 நம்ம ஃபேவரபிள் அவுட்கம் என்ன சொல்லணும்னா 2 மட்டும் தான். அது பாத்தீங்கன்னா which less than 4. அப்ப ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1/6 னு சொல்லி இந்த क्वेश्चन கோரி இது கிளியரா தெரியும். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन என்ன, if the டை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது டை வந்து எப்பவுமே ஈவன் நம்பர் நம்மளுக்கு காமிக்குது. அப்படி இருக்கும்போது ஈவன் நம்பர் எல்லா டைம் வந்து நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணிடும் போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ் தென் 4. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கண்டிஷனை வந்து நம்ம வந்து இம்போஸ் பண்ணிருக்கோம். சாம்பிள் ஸ்பேஸ்ல கண்டிஷன் இம்போஸ் பண்ணனால அப்ப நம்மளுக்கு புதுசா நியூ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும், சோ ஈவன் நம்பர் மட்டும் தான். இப்போ ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணா ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 2 தான். ஆனா சாம்பிள் ஸ்பேஸ் இங்க லிமிட் பண்ணனால 2 4 6 மட்டும் தான் வரும். அப்போ 1/3 ஆன்சர். இந்த ரெண்டு கேஸ் எடுத்தோம்னா ரெண்டு கேஸ்லயும் ஃபேவரபிள் ஈவெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. ஆனா அவுட்கம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு கண்டிஷன் வந்து இம்போஸ் பண்ணிருக்கோம் சாம்பிள் ஸ்பேஸ்ல, அதனால அந்த ப்ராபபிலிட்டி சேஞ்ச் ஆகுது. இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தியரம். சோ மல்டிப்ளிகேஷன் தியரம் இப்ப 2 ஒன்று அட் டைம்ல சேம் டைம்ல நடந்துச்சுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இது வந்து நம்ம இது எப்படி எழுதிருப்போம்னா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் இங்க வந்து எழுதிருப்போம். நம்ம அதை வந்து ரீரைட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த 2 ஒன்று அட் சேம் டைம்ல நடக்கணும். அப்படி பார்க்கும்போது P of A into P of B/A. இதுதான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் தியரம். இந்த மல்டிப்ளிகேஷன் தியரத்தை வந்து நம்ம 3 ஈவெண்ட்டுக்கு எழுதலாம். P of A வந்து நடந்துடும், அதை பேஸ் பண்ணி வந்து B of B நடக்கிற மாதிரி, P of A and B நடந்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி B of C நடக்கிற மாதிரி. இது வந்து 3 ஈவெண்ட் கூட நம்ம இந்த ஃபார்முலா வந்து ரீரைட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடந்தாலும் நடக்காட்டி நம்மளுக்கு அதனால ப்ராபபிலிட்டி எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருக்கனால இதே மாதிரி P of A காமன் B ன்னு சொல்லி போட்டோம்னா P of A and P of B/A ன்னு சொல்லி யூஸ்வலா போடுவோம். ஆனா இங்க வரும்போது அந்த ஈவெண்ட் B ரெண்டாவது நடக்கக்கூடிய Bங்கிற ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா A வந்து இண்டிபெண்டன்டா இருக்கும். A பொறுத்து எதுவும் சேஞ்ச் ஆக போறது. அப்போ வந்து என்ன பண்ணு, P of B மட்டும் டேரக்டா போட்டா போதும். அவ்வளவுதான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இதை வந்து ஒரு ப்ராப்ளத்துல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் வந்து 2 கார்டு வந்து சூஸ் பண்றோம். அப்படி சூஸ் பண்ணும்போது கிங் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து the card is not replaced. செகண்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா the first drawn card is replaced. ஃபர்ஸ்ட் என்ன கார்டு எடுத்தோமா திருப்பி உள்ள வச்சுட்டு மறுபடியும் கார்டு எடுக்கிறோம். ஸோ கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து இந்த தேர்த்தை அப்ளை பண்ணோம்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் கார்டு நம்ம அப்ளை பண்ண கண்டிஷன் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கார்டு டோட்டல் கார்டு எவ்வளவு இருக்கும், 52 இருக்கும். அதுல இருந்து கிங் எத்தனை கார்டு இருக்கும், 4 கார்டு. ஸோ 4/52 சொல்லி ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துருவேன். செகண்ட் வரும்போது ரிமைனிங் வந்து இந்த கார்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணல, மீதி எவ்வளவு கார்டு இருக்கும், 51 இருந்து மீதி எத்தனை கிங் இருக்கும், 3 கிங் இருக்கும். அப்போ 3ல இருந்து ஏதோ ஒரு கிங் வரும். 4/52 into 3/51 இது நமக்கு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். 1/221 இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ P of A வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் P of இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும்னா, அது ப்ரீவியஸ் ஈவெண்ட் டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணல, மீதி இருக்க கார்டு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் என்னோட ப்ராபபிலிட்டி வந்து அமையும். நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னா, ஃபர்ஸ்ட் டிரான் கார்டு இஸ் ரீப்ளேஸ்ட். இங்க வந்து கார்டு இஸ் ரீப்ளேஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், எடுத்துட்டு கிங்கான்னு பாக்குறேன், மறுபடியும் அந்த கிங்கோ என்ன கார்டு வருது நான் பார்த்துட்டு மறுபடியும் அந்த கார்டு வந்து திருப்பி உள்ள வச்சிடறேன். அப்போ வந்து அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எப்பயும் ரிமைனிங் சேமா தான் இருக்கும். ஆனா இங்க பார்க்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்டை பொறுத்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து வேரி ஆகுனா ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி 4/52 வரும். ஓகேங்களா, ஏன்னா டோட்டலா 52 கார்ட்ஸ் இருக்கு, கிங்ஸ் வந்து 4 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 4/52. அதே அந்த கார்டை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணனால அகைன் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஆயிரும், 52 மாறிடும். அப்போ அகைன் எவ்வளவு கிங் இருக்கும், 4 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 4/52 into 4/52 இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 169. இதுதான்
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஆஃப் ஏ வந்து நடந்துரும். அடுத்த பி ஆஃப் பிங்கிற ஈவெண்ட் வந்து ஏவை பொறுத்து டிபெண்ட் ஆகி இருக்காது. அதான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இப்போ வந்து நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டியான ஈவெண்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் கேஸ்ல இருந்து பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஈவெண்ட் வந்து அது டிபெண்ட் ஆகி நடக்கிற மாதிரி பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நடந்திருக்கும், அந்த நிறைய ஈவெண்ட் டிபெண்ட் ஆகி ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் சொல்லுவோம். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியரா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கான கான்செப்டை ஒரு 2 பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரத்துல வந்து 10 ஒயிட் பால் இருக்கு, 5 பிளாக் பால்ஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஒயிட் பால் 7 பிளாக் பால் இருக்கு. ஸோ இந்த 2 பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணி அதுல இருந்து 2 பால் வந்து நம்ம வந்து பிக் பண்ணோம்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் பால்ஸ் ஆர் ஒயிட். அப்ப நம்ம 2 பால் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அது 2 பந்துமே வந்து வெள்ளை கலர் பந்தா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதான் கொஸ்டின் சிம்பிளா. இங்க 2 பாத்திரம் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து எல்லோ கலர் பாத்திரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பாத்திரம். எல்லோ கலருக்கான பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளாக் பால் இருக்கு, 10 ஒயிட் பால் இருக்கு. ப்ளூ கலர் பாத்திரத்துல பார்த்தோம்னா 3 ஒயிட் பால் இருக்குது, 7 பிளாக் பால் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்மளோட ஈவெண்ட் என்னன்னா இங்க வந்து ஒயிட் பால்ஸ் நம்மளுடைய ஃபேவரபிள் ஈவெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஃபேவரபிள் ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், பாத்திரத்தை சூஸ் பண்ணேன். எனக்கு 2 பாத்திரத்துலயுமே ஒயிட் பால் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாத்திரத்தை வந்து சூஸ் பண்ணணும், அதுல இருந்து ஒயிட் பால் எடுக்கணும். இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தை சூஸ் பண்ணா அதுல இருந்து ஒயிட் பால் எடுக்கணும். அப்ப A1ங்கிற ஈவெண்ட் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சுக்கிறேன், A2ங்கிறது செகண்ட் பாத்திரம். இந்த 2 பாத்திரத்துலயுமே ஒயிட் பால் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்தை சூஸ் பண்ணணும். அப்ப பி ஆஃப் A1 சூஸ் பண்றதுக்கு வந்து 1/2, பி ஆஃப் A2 சூஸ் பண்றதுக்கு வந்து 1/2. இது ரெண்டுமே சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த பாத்திரத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்து ஒயிட் பால் சூஸ் பண்றேன். இப்ப பி ஆஃப் B/A1 சொல்லுவோம். அதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல இருந்து என்ன எடுத்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஒயிட் பால் இருக்காங்க, 10 ஒயிட் பால் இருக்கு. 10 ஒயிட் பால் வந்து 2 எடுக்கணும். அப்ப 10C2. அப்ப டோட்டல் எவ்வளவு பால்ஸ் இருக்கு, 15 பால்ல இருந்து நான் 2 பால் எடுக்கிறேன். அந்த 2 பாலுமே ஒயிட் பாலா வரணும். அதுதான் இங்க கான்செப்ட். சேம் இதே கான்செப்ட் கூட அங்க போய் அப்ளை பண்றேன். அடுத்த பாத்திரத்துக்கு சப்போஸ் இந்த பாத்திரம் சூஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப எப்படி வரும், 2வது பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணணும். 2வது பாத்திரத்தை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர 2 பால் வந்து ஒயிட் பாலா இருக்கணும். அப்ப இங்க எத்தனை ஒயிட் பால் இருக்குது, 3 ஒயிட் பால் இருக்கு. 3 ஒயிட் பால் இருந்து 2 ஒயிட் பால் எடுக்கணும். டோட்டல் பால்னு பார்த்தோம்னா 10 பால் இருக்கு. 10 பால் இருந்து 2 பால், 10C2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதை எப்படி டோட்டல் ப்ராபபிலிட்டியா கான்செப்ட் அப்ளை பண்றது, நம்மளுடைய ஃபேவரபிள் ஈவெண்ட்னா இங்க என்ன பார்த்தோம்னா ஒயிட் பால்ஸ் வரணும். அப்ப 2 பாத்திரம் இருக்கு. 2 பாத்திரத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் நான் 2 பாத்திரம் சூஸ் பண்ணணும், அப்புறம் பால் சூஸ் பண்ணணும். அந்த 2 பால் 2 பாத்திரத்துக்கும் இதே மாதிரி கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க எழுதலாம் ஃபேவரபிள் ஈவெண்ட். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை சூஸ் பண்றேன், அந்த பாத்திரத்துல இருந்து ஒயிட் பால் சூஸ் பண்றேன், அதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். அதே மாதிரி 2வது பாத்திரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பாத்திரத்தை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கான ஃபேவரபிள் ஈவெண்ட்டை வந்து அதுல இருந்து வரக்கூடிய ஒயிட் பால்கான ஈவெண்ட் வந்து எழுதணும். இதை எழுதி இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கான்செப்ட் பார்க்கும்போது இதே கிளியரா இருக்கும். டோட்டல் ப்ராபபிலிட்டி நீங்க வந்து அவங்க வந்துட்டு எந்த பாத்திரத்தில் எடுக்கணும்னு அவங்க கிளியரா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தேவை ஒயிட் பால். நீங்க எந்த பாத்திரம் வேணா எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் பாத்திரத்துல எடுத்துக்கலாம், இல்ல எல்லோ கலர் பாத்திரத்துல எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒயிட் பால் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட் என்ன, அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி அண்ட் ஈவெண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 26/105. இதுதான் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கான்செப்ட்ல அந்த ப்ராப்ளம் திங்க் பண்ணீங்கன்னா நீங்க ஃபார்ம்ல எதுவுமே எழுதவே தேவையில்லை. 2 பாத்திரம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நான் பாத்திரத்தை சூஸ் பண்ணணும். பாத்திரத்தை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல ஒயிட் பால் சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் இந்த கான்செப்ட் பெட்டரா புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மிஷின் இருக்குது, மெஷின் 1 அண்ட் மெஷின் 2. மெஷின் 1ல வரக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30%. மெஷின் 2ல வர ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 70%. மெஷின் 1ல இருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து டிஃபெக்டிவா இருக்கு. மெஷின் 2ல இருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4% டிஃபெக்டிவா இருக்கு. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஐட்டம் வந்து ரேண்டமா சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் a டிஃபெக்டிவ் ஐட்டம். இப்ப 2 மிஷின் இருக்குது. 2 மிஷின்லயும் ஒரு ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. சேம் ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரேண்டமா ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? சோ நம்மளோட ஃபேவரபிள் ஈவெண்ட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். டிஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எடுக்க போறோம். எடுக்கிற ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது டிஃபெக்டிவ் வந்துட்டு நம்மளோட ஃபேவரபிள் ஈவெண்ட். இப்ப 2 மிஷின் இருக்குது. A1ங்கிற ஒரு மிஷின் இருக்கு, A2ங்கிற ஒரு மிஷின் இருக்குது. ஸோ A1க்கான மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் 1 பி ஆஃப் A1 வந்து மிஷின் 1 எடுத்துக்கிறேன். பி ஆஃப் A2 வந்து மிஷின் 2. 2 ஈவெண்ட்லயுமே வந்து ப்ராடக்ட் இருக்குது. அந்த 2 ஈவெண்ட்லுமே டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பி ஆஃப் A1ல வந்து 30% ப்ரொடக்ஷன் பண்றாங்க, பி ஆஃப் A2 வந்து 70% ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டிஃபெக்டிவ் வரும். அந்த 30% இருந்து அவங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து டிஃபெக்டிவா இருக்கு. இது என்ன இருக்கு, மிஷின் 1ல 3% டிஃபெக்டிவா இருக்கு. அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க வரும்போது பி ஆஃப் A/A2 வரும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் மிஷின் வந்து 4% வந்து இதா இருக்குது. ஸோ இதுதான். ஸோ பி ஆஃப் B/A1 டிஃபெக்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் மிஷின்ல வரதுக்கு, பி ஆஃப் BA/2 வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் கமிங் ஃப்ரம் மிஷின் 2. இதுதான்.
இது நம்ம ரெண்டு ஃபார்முலா இப்போ நம்ம ஃபேவரபிலிட்டி தெரியும். ஃபர்ஸ்ட் மெஷினை சூஸ் பண்ணணும். மெஷினை சூஸ் பண்ணிட்டு அந்த மெஷின்ல இருந்து எவ்வளவு வந்து டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து அவங்க வந்து எந்த மெஷின்ல இருந்து பர்டிகுலர் வேணும்னு சொல்ல கிடையாது. அப்போ வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னா ரெண்டு மெஷின்லயும் சேர்ந்து எப்ப நான் ஒரு ஐட்டம் எடுத்தா அந்த ஐட்டம் வந்து டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. இதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.037. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க ரெண்டு மிஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன, டிஃபெக்டிவ் ஐட்டம் கண்டுபிடிக்கணும். அப்ப டிஃபெக்டிவ் ஐட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க எத்தனை மிஷின் இருக்கு, ரெண்டு மிஷின்லயும் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த ரெண்டு மிஷின்லயும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க. அப்ப ரெண்டுமே ஈஸியா சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளா வந்து ரொம்ப சிம்பிளான பேஸ் தியரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்ளிகேஷன். இது வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ப்ரீ ப்ராபபிலிட்டி, போஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். ப்ரீ ப்ராபபிலிட்டில நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். நார்மலா அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் P(A1) ஒரு ஈவென்ட் நடக்கும். அதுல இருந்து B(B)(A1) சொல்லிட்டு நம்ம ஒரு ஈவென்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். இது கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ரிவர்ஸா கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து B தெரியும், B வந்து தெரியும். அதை பேஸ் பண்ணி B(A1)(B)ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸா கால்குலேட், போஸ்ட் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்துல பார்த்தா இந்த கான்செப்ட் என்ன கிளியரா புரியும். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இந்த கான்செப்ட் பார்த்திருப்போம். இப்போ அதே ப்ராப்ளத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பேஸ் தியரம் உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாத்தீங்கன்னா ஃபேக்டரி வந்து ரெண்டு மிஷின் இருக்குது. ஒரு மிஷின் வந்து 30% ப்ரொடக்ஷன் பண்ணுது, இன்னொரு மிஷின் வந்து 70% ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மிஷின்ல வந்து 3% டிஃபெக்டிவா இருக்கு, செகண்ட் மிஷின்ல 4% டிஃபெக்டா இருக்கு. இப்போ ஒரு ஐட்டம் வந்து டிஃபெக்டிவ், ஒரு ஐட்டம் வந்து ரேண்டமா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அந்த ஐட்டம் டிஃபெக்டிவா இருக்கணும், அஸ் வெல் அஸ் மெஷின் 2ல வரணும். சோ நம்ம ஆல்ரெடி நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்க வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா இது போஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி பண்ணுவோம். ப்ரீ ப்ராபபிலிட்டி, போஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். இந்த சோ ப்ரீ ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும், டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ண தெரியும். நம்மளோட ஈவென்ட் நம்ம லாஸ்ட் டைம் இதே ப்ராப்ளம் தான் சேமா ஈவென்ட் டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது என்ன சொல்லிருப்போம், ஈவென்ட் நம்மளுக்கு தேவையான ஈவென்ட் கேட்டீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம். சோ நம்ம டிஃபெக்டிவ் ஐட்டம் எப்படி கால்குலேட் பண்ணனும் தெரியும். இப்போ வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் தான் P(B). சோ P(A1) வந்து பாத்தீங்கன்னா 30% ப்ரொடக்ஷன் இருக்கு. B(A2) சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 70% வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. சோ B(A1) இருந்து வரக்கூடிய ஐட்டம் எவ்வளவு பர்சன்ட் டிஃபெக்ட் இருக்குன்னா 3/100, 3% இருக்கு. அதே மாதிரி A2 இருந்து வர ப்ராடக்ட் வந்து எவ்வளவு பர்சன்ட் டிஃபெக்ட் இருக்குன்னா 4/100. இது நம்மளுக்கு கிளியரா தெரியும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஈவென்ட் டிஃபெக்டிங் ஈவென்ட் வந்து லாஸ்ட் டைம் நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். ஆனா இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஃபெக்டிவான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா மெஷின் 2ல இருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. சோ அப்ப மெஷின் 2ல இருந்து மெஷின் 2க்கான அந்த டேம் மட்டும் ஆட் பண்ணா மேல போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2 or 3 மிஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த பேஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். இது கிளியரா புரியும் நினைக்கிறேன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணோம்னா இது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 28/37. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் datascience.com வெப்சைட்ல இந்த ப்ராப்ளத்தை எடுத்துருக்கு. அது வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் கொடுத்திருக்காங்க. 0.019% வந்துட்டு கொரோனா வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்துட்டு அதுக்கான டெஸ்ட் கிட் டெவலப் பண்றாங்க. ஃபாஸ்டா பண்ணும்போது அந்த எக்யூப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி சொல்லும்போது 2% சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் காமிக்குது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் காமிக்குது. அதே ரியலாவே இன்ஃபெக்டட் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 1% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் காமிக்குது. சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா if you take the test and it shows positive, what is the probability that you are infected? இதே நம்ம வந்து சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இது பேஸ் தியரம் யூஸ் பண்ணி தான். என்ன கொடுத்திருக்காங்க, இன்ஃபெக்டட் பர்சன் கொடுத்திருக்காங்க, நார்மல் பர்சன் கொடுத்திருக்காங்க. இன்ஃபெக்டட் பர்சன்ல மறுபடியும் ஃபர்தர் என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன்ல டெஸ்ட் வந்து பாசிட்டிவா எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு இன்ஃபெக்டட் பர்சன். அதே மாதிரி நார்மல் பர்சன் வந்து டெஸ்ட் வந்து எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, அதுல வந்துட்டு நார்மல் பர்சன் எவ்வளவு, இதுதான் வந்துட்டு இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான ஃபேவரபிள் ஈவென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாசிட்டிவான டெஸ்டா இருக்கும். டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்ப இன்ஃபெக்டட் பர்சன் எடுத்துக்கிறோம். இன்ஃபெக்டட் பர்சன் 0.019%. நார்மல் பர்சன் 100ல இருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நார்மல் பர்சன். 99.981. ஸோ டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்ஃபெக்டட் பர்சன் காமிக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன் அவங்க என்ன சொல்லுங்க நெகட்டிவ் வந்துட்டு 1% காமிக்குது. அப்ப 99% வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் காமிக்கும் இன்ஃபெக்டட் பர்சன். அது நம்ம கால்குலேட் பண்ணிரும். அடுத்து நார்மல் பர்சனுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் காமிக்க பாத்தீங்கன்னா 2% காமிக்குது. இந்த ரெண்டு டேட்டா வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணனாவே நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் காமிச்சிடும். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டேட்டால எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன்ல வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இருக்குது, நார்மல் பர்சன்ல எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. ஆனா இங்க கேட்கறது என்ன இருக்குது, உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு இன்ஃபெக்டட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் கேட்கறாங்க. அது நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணா போதும். நம்மளுக்கு வந்து மெயினா இன்ஃபெக்டட்காக தான் பார்க்கணும். இப்போ இன்ஃபெக்டட் தான் நம்மளுடைய ஃபேவரபிள். இது அதை போட்டுட்டு டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டு சால்வ் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிடும். சப்ஸ்டிட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.93%. ஓகேங்களா, டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா காமிக்குது. ஆனா நீங்க இன்ஃபெக்டட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 0.93%. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நாங்க என்னென்ன வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகணும்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் video and support. Thank you very much.